புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம், வசனங்கள் 27 தொடக்கம் 28 முடியும் வரை. அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே 2 முக்கிய விடயங்கள் குறிப்பிடப்படுகிறது. முதலாவது, அன்னை மரியாளினுடைய மேன்மை இங்கே வலியுறுத்தப்படுகிறது. அதாவது, கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் குரல் எழுப்பி சொல்லுகிறாள், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று. பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய மீட்பரை கருத்தாங்கிய அன்னை மரியாள் பேறு பெற்றவள் தான். ஏனெனில், அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று அன்னை மரியாளை கப்ரியேல் வானதூதன் வாழ்த்துகிறார். அது மட்டுமன்றி, எலிசபெத் அம்மாளும் பெண்களுள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று வாழ்த்துகின்றாள். அன்னையாம் திருச்சபையும் அன்னை மரியாளுக்கு புனிதர்களின் வரிசையில் உயர் மகிமை கொடுக்கின்றது. ஆக, இயேசுவினுடைய மீட்பில் அன்னை மரியாளின் பங்கு மிக மிக முக்கியமானதாய் அமைகிறது. ஆனால் இங்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு விடயத்தை வலியுறுத்துகிறார். அதாவது, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் அதிகம் பேறு பெற்றோர் என்று குறிப்பிடுகிறார். கண்ணால் காண்பவரை தவிர காணாமல் விசுவசிப்போர் பேறு பெற்றோர் என்பதற்கு ஒப்ப நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வார்த்தையை கடைப்பிடித்து அந்த வார்த்தையின்படி வாழுகிறவர்கள் பேறு பெற்றவர் என்று சொல்கிறார். ஏனெனில், அன்னை மரியாள் இறைவனுடைய மகனை கருவிலே தாங்கி சுமந்து பெற்றெடுத்து வளர்க்கின்றாள். ஆகவேதான் யோவான் நற்செய்தி சொல்லுகிறது, வாக்கு மனிதரானார். ஏனெனில், தொடக்கத்தில் அந்த வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார், அனைத்தும் அவரால் உண்டாயின என்றும், வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்றும், அந்த வாக்கு வார்த்தையினுடைய அடிப்படையில் எங்களோடு இறைவன் தங்குகின்றார். ஆக, அன்னை மரியாள் இதோ உம் அடிமையும் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அந்த வார்த்தைக்கு தன் வாழ்விலே வரைவிலக்கணமும் வாழ்வியல் அனுபவமும் கொடுத்தது போன்று நானும் நீங்களும் இறைவனுடைய பிள்ளைகளாய் திருமுழுக்கின் வழியாய் அழைக்கப்பட்ட கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் இறைவனுடைய வார்த்தையை வாழ்வாய் மாற்ற வேண்டும். ஏனெனில், வார்த்தையே இறைவன் என்றால், வார்த்தை மனுவுருவாகி நம்மிடையே குடிகொண்டார் என்றால், நாங்கள் கிறிஸ்துவை விசுவசிக்கிறோம் என்றால், அந்த இறை வார்த்தையின்படி நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம். ஏனெனில், வெறுமனே வார்த்தையை கேட்பதோடு நின்று விடாமல் அந்த வார்த்தையை வாழ்வாய் மாற்றுகிற பொழுது நானும் நீங்களும் பேறு பெற்றவராய் மாறுவோம். ஏனெனில், இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் பேறு பெற்றோர் என்று குறிப்பிடுகிறார். கடைப்பிடிப்போம், இயேசுவின் வார்த்தையை வாழ்வாய் மாற்றுவோம். ஆமென்.